இதுவரை 3 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8 வரை. 5ஆம் வசனம். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேகரித்துக் கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். இது தேவனுடைய வசனம். தேவனுடைய ஓகே, இன்னைக்கு நமக்கு தேவ செய்தியை வழங்க நம்ம மேஜர் குமார் குணம் வந்திருக்காரு. அவர் சர்வேஷன் அவங்க அவர் இருக்காரு. அவர் கொஞ்சம் சொல்லுவார் அதை குறித்து. நம்ம பாசருக்கும் ரொம்ப நல்ல வேண்டிய ஃப்ரெண்ட். ஸோ வி வெல்கம் யூ மேஜர். நேரத்தை தந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். முக்கியமாக பாஸ்டர் இஸ்ரேலுக்காக நன்றி. பல வருஷம் நண்பர். முக்கியமாக அவரோட தகப்பனார் என்னோட ஏ லெவலில் தமிழ் டீச்சராக இருந்தவர் திரு ஸ்டீவன் மாணிக்கம். ஸோ அதுக்கும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த குடும்பத்தை தெரிந்து ஊழியம் செய்கிற குடும்பத்தை தெரியும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதம் தான். அதுவும் அல்லேலூயா. இந்த நேரத்தை நம்ம ஒரு ஜெபத்தோடு இந்த கூட்டத்தை நம்ம ஆரம்பிப்போம். அப்பா பிதாவே, அன்பான இயேசு ஆண்டவரே, இந்த காலை வேலையிலே நம்ம மத்தியிலே நீங்கள் அசைவாடி கொண்டு இருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லவர், வல்லவர், காண்பவர், காப்பவர் ஆண்டவரே. ஒரு மகிமை 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 இந்த காலை வேலையில காண செய்யுங்க ஆண்டவரே. வந்தவர்கள் வெறுமையாக திரும்பக்கூடாது. உங்களுடைய வல்லமையால நிரப்புங்க, ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே, அபிஷேகத்தால நிரப்புங்க ஆண்டவரே. சிறியோர் முதல் பெரியோர் வரை இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க கரம் தொட்டு ஆண்டவரே மகிமையாக வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம், இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் வெறுங்கையா நம்மளை அனுப்ப மாட்டாரு. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தால நிரப்புவார்னு விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேலையில ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்திரம். இந்த நேரத்திற்காக நன்றி. இதை இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். என்னோட மக ஒரு ப்ரீ ஸ்கூல் டீச்சரு. அதனால் அப்பப்போ நடக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க. அந்த ஒரு டீச்சர் கேட்டிருக்காங்க பையனை, 6 வயசு பையனை, 2 - 2 எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பையன் சொல்லியிருக்கிறான், டீச்சர் எனக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் கேளுங்கன்னு கேட்டிருக்கான். அப்போ அந்த டீச்சர் சொன்னார், சரி நீ 2 தோசை சாப்பிட்டேன், நான் 2 தோசை சாப்பிட்டேன், மிச்சம் என்னன்னு? மிச்சம் சட்னி டீச்சர்னு சொல்லியிருக்கிறேன். அதே பையனை இன்னொரு டீச்சர் கேட்டிருக்காங்க, நான் ஏபிசிலாம் உனக்கு சொல்லி கொடுத்தனே, நெருப்பு இருக்கா? நெருப்பு இருக்கு டீச்சர், சொல்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அவன் சொல்லியிருக்கிறான், A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பெரிய ஆப்பிள், C ஃபார் சின்ன ஆப்பிள்னு சொல்லியிருக்கிறான். பிரசங்கம் கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷத்தோட நம்ம அதை கேட்கும் பொழுது அதில் ஒரு வல்லமை உண்டு. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பாஸ்டர் இஸ்ரேல் கொடுத்த இந்த வசனங்களை குறித்து பேச சொன்னாரு. இது உபசரிப்பை குறித்து எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். உபசரிப்பு, ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல், இதை குறித்து அநேகருக்கு தெரியும். இப்போ உள்ள வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப அவ்வளவு புரியாத ஒரு காரியமா இருக்கு. ஆனால் அந்த காலத்துலலாம் விருந்தோம்பல், உபசரிப்பு இதெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஆனாலும் கூட அதை நம்ம எப்படி அந்த விருந்தோம்பலை பயன்படுத்துவது, உபசரிப்பை பயன்படுத்துவதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த செல் குரூப்லாம் நடக்குது, ஸ்மால் குரூப்லாம் நடக்குது. அது வல்லமையான அதை தெரிஞ்சு அதை பயன்படுத்தும் பொழுது அது அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எனக்கு ஒரு முஸ்லீம் குடும்பம் தெரியும். கணவர் பாகிஸ்தான்காரரு, மனைவி இந்தியாக்காரவங்க. நான் பல தடவை அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது அந்த விருந்தெல்லாம் சாப்பாடெல்லாம் வைப்பாங்க. அப்போ பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், ஃபோன்லேயே சொல்லியிருக்கேன், உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன்
அந்த ஃபேமிலிக்கு நான் சொல்லியிருக்கிறேன். திடீர்னு அந்த வாரம் ஆண்டவர் உணர்த்தினாரு, நீ போய் நேராக போய் ஜெபி அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவரே அந்த மனுஷன் வர பாகிஸ்தான்காரரு, இவங்க வர ரொம்ப பக்தி உள்ளவங்க, ஏதாவது பேசினா அப்புறம் தொடர்பு இல்லாமல் போயிடும் அப்படி இப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஒரு அமைதியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் உணர்த்தினாரு, நீ போய் ஜெபம் பண்ணுன்னு. அப்போ நான் கால் பண்ணேன். அந்த அவங்க பேகம் மாமா எடுத்தாங்க. நான் சொன்னேம்மா, இன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஜெபிச்சுட்டு போகலாமான்னு கேட்டேன். அப்படி கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க ஃபோனில். அப்புறம் கொஞ்ச நாள் செஞ்சு சரி தம்பி வாங்கன்னு சொன்னாங்க. சரி வீட்டுக்கு போனேன். கணவர் மனைவி மகன் நிற்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நான் கேட்டேன், ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு. அப்போ அந்த நேரத்தில் என் கண்ணுக்கு வந்து அந்த கோரான் அவங்களோட வேத புத்தகத்தும் ஷெல்ஃபில் இருக்கிறது நான் பார்த்தேன். பல தடவை அவங்க ஜெபிக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், தொழுகை செய்கிறதெல்லாம் பார்த்துருக்குறேன். நான் சொன்னேன், ஐயா கமலூரினே, ஐயா உங்கள் கோரானை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களான்னு. அவர் பயபக்தியோடு எடுத்துகிட்டு வந்தார். என் கையில் கொடுத்தாரு. நான் என் பைபிள் எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டேன். நான் சொன்னேன், உங்கள் கோரானில் இயேசுவை பற்றி எழுதியிருக்குதானே? அவர் சொன்னார், ஆமாம். அவர் பேர் என்னான்னு கேட்டேன். ஈசான். நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஈசான்னு சொல்லுவீங்க, இந்துக்கள் ஈசன்னு சொல்லுவோம், நம்ம இயேசுன்னு சொல்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் இந்த இயேசு அற்புதம் செஞ்சுருக்கிறாரு, உங்கள் கோரானில் போட்டிருக்காங்க. ஆமான்னு சொன்னார். குருடரை கண்ணு தெரிய வச்சிருக்கிறாரு, செத்தவங்களும் உயிரோடு கொண்டு வந்தார், அவரே சொல்கிறாரு. அப்புறம் இந்த இயேசு திரும்ப வரப்போறாருன்னு போட்டிருக்கா. ஆமாம், திரும்ப வரப்போறாரு. சரி, கோரானில் இருக்கிற இயேசு வச்சு உங்களுக்கு நான் ஜெபிக்கலாமான்னு கேட்டேன். அவர் கொஞ்ச நேரம் முழிச்சாரு. மனைவியை பார்த்தாரு, மனைவி மகளை பார்த்தாங்க. அப்போ கொஞ்ச நேரம் மக சொன்னிச்சு, நோ ப்ராப்ளம் அங்கிள், நீங்கள் ப்ரே பண்ணுங்கன்னு சொன்னிச்சு. ஸோ நான் கோரானை வச்சுக்கிட்டு நான் சொன்னேன், இயேசு கோரானில் இருக்கிற இயேசு ஆண்டவரே, இவங்க வந்து ப்ராஃபட் நம்புறாங்க, நம்ம கடவுள்னு நம்புகிறோம், ஆனால் இந்த வீட்டில் ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அதிசயம் செய்யுங்க, ஒரு விடுதலையை கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் பாட்டுக்கு தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஜெபிச்சிட்ட பிறகு கண்ணை திறந்து பார்க்குறேன், அவரும் அழுகுறாரு, மனைவி அழுகுறாங்க, மகளும் தேம்பி தேம்பி அழுகுது. அப்போ அந்த நேரத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு. ஆண்டவர் சொல்லி முதல் கிளம்பிடுன்னு சொல்லிட்டாரு. நான் உங்களை பிளஸ் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் கேட்டேன், ஆண்டவரே மேலே வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் எல்லா வேதத்துலேயும் நான் இருக்கிறேன், ஏன்னா எல்லாருமே என்னை மூடி மறைச்சி வச்சிருக்கிறாங்க, உன்னோட வேலை அதை அறிஞ்சு தெரிஞ்சு அதை அவங்கள்ட்டே திருப்பி கொடு. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ப்ராஃபட் நம்புறாங்க, ஆனால் இன்னைக்கு அவங்க வந்து கடவுள் நம்புறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பை நீ வகுத்துன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாரு. ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? ஆமை. ஆண்டவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுப்போமா? பாருங்க, இந்த விருந்தோம்பல், உபசரிப்பு, இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஒரு philosophy ஒன்று இருக்கு. என்னன்னா, when they love you, they will love your God. When they love you, they will love your God. உங்க மேல அந்த அன்பு அவங்களுக்கு அதிகம் இருந்துச்சுன்னா, நீங்க இயேசுவை பத்தி சொல்லும் பொழுது அவங்க அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சுக்குவாங்க. அதான் ரகசியம். அதனால இன்னொரு பிரச்சனை நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம ரொம்ப கிறிஸ்தவங்க மத்தியிலேயே ரொம்ப பழகுறோம், கொஞ்சம் நான் கிறிஸ்டியன்ஸ் மத்தியிலையும் நம்ம பழக கற்றுக்கணும். என்னோட பாதி குடும்பம் 50 குடும்பம் நான் வந்து மினிஸ்ட்ரி பண்ணுறேன். அதில் பாதி குடும்பம் எல்லாம் வந்து எல்லாம் முஸ்லீம் குடும்பம், மலாய்க்காரவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட தைரியமாக நான் ப்ரே பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து பாசத்தோடு வரோம், அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம வந்து நினைக்கிறதுனால அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. When they see a genuine love, they will accept what you say. Gaius என்ற இந்த காயு என்ற இந்த நபரை நம்ம வேதத்தில் சற்று வாசித்தோம். இந்த மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார். பீப்புள் லவ்ட் ஹிம். அதனால் அவர் மேலே அந்த பாசம் இருந்ததுனால அவர் பகிர்ந்து கொண்டார், ஆண்டவர் குறித்து பகிர்ந்து கொண்டார். அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஊழியக்காரங்கள்லாம் தொடப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகிமை இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா? இதுல என்ன நம்ம பார்க்கிறோம்னா, அவர் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த உபசரிப்பு ஒரு நேரம் எடுக்கிற ஒரு காரியம். ஆனா நம்ம வந்து அதை ஜெபத்தோடு செய்யும் பொழுது நம்ம யாரை நம்ம உபசரிக்கிறோமோ அவங்க எல்லாம் தொடப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அல்லேலூயா. இந்த நல்ல சமரியன் கதை நீங்க பாத்தீங்கன்னா, அவரை குறித்து மெர்சி தான் நம்மளுக்கு தோணும். ஆனா அதுல மறைமுகமா ஒளிஞ்சிருக்கிறது என்னன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி. அவருக்கு ஒரு தகுதி இருந்துச்சு. அந்த ரோட்டில் பயணிக்கிறாரு. சரிங்களா? அந்த ரோட்டில் பயணிக்கிறாரு, அந்த மனுஷனை பார்க்குறாரு, அடிப்பட்டவனை, அவனுக்கு உதவி செய்கிறாரு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த சத்திரத்தில் போய் அவர் விடுறாரு.
தொடர்ந்து அவரை கவனிச்சு கொண்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஒரு குணாதிசயத்தை கொண்டவர் தான் இந்த நல்ல சமரியன். அப்படிப்பட்ட இந்த மனுஷனை தான் ஆண்டவர் நம்மளையும் அப்படி இருக்க சொல்றாரு. அல்லேலூயா. இது வந்து காயஸ் நம்ம பார்த்தோம், காயுவை பார்த்தோம். இப்போ வந்து மார்த்தாள் மரியாதை நம்ம கொஞ்சம் கவனிப்போம். மார்த்தாள் மரியா இது வந்து லூக்கா 10:38 நம்ம வாசிப்போம். இங்க வந்து மார்த்தா இன்வைட்டட் பட் மேரி வெல்கம். இன்வைட் வேற, வெல்கம் வேற. நம்ம கூப்பிடுவோம், ஆனா பேசாம இருப்போம், பழக மாட்டோம், இப்படிலாம் இருக்கலாம். ஆனா இங்க என்ன நம்ம பார்க்கிறோம், மேரி வந்து வெல்கம் பண்ணாங்க இயேசுவை. அவங்களோட கவனமே இயேசு கிறிஸ்து. சரிங்களா? இயேசு எதுக்கு மார்த்தாளோட இன்விடேஷனுக்கு போனாரு? சாப்பிட்றதுக்கு போனாரா, இல்ல அவரு வந்து உணவு கொடுக்க போனாரா? நல்லா கவனிச்சீங்கன்னா, ஜீசஸ் கேம் டு ஃபீட் மேரி அண்ட் மார்த்தா, நாட் மார்த்தா ஃபீடிங் ஜீசஸ். இயேசு அதுக்கு தான் அங்க போறாரு. ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறாரு, என்னோட உணவு ஊழியம், என்னோட உணவு அப்பா பத்தி பேசுறது தான் அவரோட முக்கியமான ஊழியம்னு அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இதை யார் நல்லா கண்டுகொண்டாங்கன்னா, மரியாள் தான் நல்லா கண்டுகொண்டாங்க. இயேசு வந்திருக்கிறாரு, அவர் எனக்கு நல்லா போஜனம் கொடுக்க போறாரு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டாங்க. அல்லேலூயா. இங்க வந்து மாத்தா வந்து ஸ்டாண்டிங், நடந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா மேரி வாஸ் சிட்டிங். இந்த உபசரிப்புல மரியாள் வந்து அமர்ந்து இருக்க கத்துக்கொண்டாங்க. நம்மளோட அவசரமான உலகத்துல, அவசரமான வாழ்க்கையில நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஜெபம், இந்த உபவாசம், இந்த ஆராதனை, இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா நம்மளை வந்து ஒருமனப்படுத்தி அமைதியா இருக்க கற்றுக் கொடுக்குது. நம்ம அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவரோட வார்த்தையெல்லாம் நமக்கு கேட்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா? Why some people become Christians and some people don't? ஏன் சில ஜனங்கள் வந்து இயேசு ஏத்துக்கிறாங்க, சிலவங்க ஏத்துக்க மாட்டாங்க? 2 ரீசன் இருக்கு. ஒன்னு, they made a Christian. 2, they made a Christian. ஆண்டவர் வந்து மரியாளை உசத்தி பேசுறாரு. அவங்க வாலிப வயசா இருந்தாலும், இளைய சகோதரியா இருந்தாலும், ஆனா அவங்கள தான் ஆண்டவர் பாராட்டி பேசுறாரு. ஆண்டவருக்கு பாராட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நம்மளை குறித்து அவர் ஆண்டவர் பாராட்டுவார். தாவீதை சொல்றாரு, என்னோட உள்ளத்தை கொண்டவன் தான் தாவீதுன்னு சொல்றாரு. பாராட்டுறாரு ஆண்டவர். ஒரு அந்நியரோட விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி விசுவாசத்தை நான் இஸ்ரேல்ல நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாரு இயேசு. ஆண்டவர் நம்மளை பாராட்டுவார், நம்மளை உயர்த்தி வைப்பார். This year will be a year of exaltation and favor of God. Amen. பிரச்சனை வரும், அதெல்லாம் வந்து கடந்து போயிடும். இப்ப 2024 கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பெரிய பெரிய பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்துச்சு. இப்ப எங்க இருக்காது? முன்னுக்கு இருக்கா, பின்னால இருக்கா? பின்னால இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, அந்த மரியாளோட குணாதிசயத்தை ஆசீர்வதிச்சு நம்மளே அந்த மாதிரி பின்பற்ற சொல்றாரு. நம்ம அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளணும்னு. சரிங்களா? மார்த்தா பல காரியங்களை குறித்து யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. மேபி சாப்பாடு, ஏன்னா அந்த காலத்துல வந்து கிச்சன் எல்லாம் வீட்டு உள்ளுக்கே இருக்கும், நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ காத்தடி இல்லை, ஃபேன் இல்லை, அதனால ஒரு டென்ஷனான ஒரு நேரம். இந்த கிச்சன்ல வேலை செய்யறவங்களுக்கு இது நல்லா தெரியும். சரிங்களா? ஆனா மரியாள் என்ன செய்றாங்க, அந்த ஒரு காரியத்தை மட்டும் அவங்க பிடிச்சு கொண்டாங்க. இயேசு வந்திருக்கிறாரு, அந்த நேரத்தை நான் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. நான் மலேசியாவில் ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சேன், ஊழியம் செஞ்சேன். பந்திங் என்ற இடத்துல அங்கே ஒரு ஆண்டி இருப்பாங்க. அவங்க பேர் வந்து விஜயலட்சுமி. இந்த மாதிரி டோர் டு டோர் இவெஞ்சலிசம் போகும்பொழுது அவங்கள சந்தித்தோம். ஒரு வாட்டி அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம். மழை பெஞ்சு வெள்ளம், இது வரைக்கும் தண்ணி. இப்போ நிறைய பேர் வேன்லேருந்து இறங்க பயந்துக்கிட்டாங்க.
ஸோ நான் சொன்னேன், என்னோட மனைவிட்ட சொன்னேன், அங்கேருந்து இங்கே வந்துட்டோம், இந்த ஃபேமிலிலாம் பார்க்குறதுக்கு பரவாயில்ல, தண்ணியிலே நடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் அந்த நடந்து அந்த வீட்டை அந்த ஒரு வீட்டை பார்த்தோம். அந்த வீட்டில் தான் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஏழை குடும்பம். அப்புறம் அவங்கள போய் பார்த்தேன், சொன்னேன், அம்மா நம்ம வந்து சர்ச்சிலேருந்து வந்திருக்கிறோம், ஏதாவது உங்களுக்கு ஜெபிச்சுட்டு போகலாமான்னு. அவங்க வீட்டு உள்ளுக்கு கூப்பிட்டாங்க. அது வீடுன்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா தகரம் பலகை இதெல்லாம் போட்டு ஒரு வீடு மாதிரி செஞ்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து காஃபி கலக்கி கொடுத்தாங்க. அது குளிரில் அந்த மலையில் நல்ல ஒரு காஃபி கலக்கி கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சோம். ஒரு இந்து குடும்பம். அப்புறம் சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு வாட்டி சொன்னாங்க, சபையில் நான் ஏதாவது செய்யலான்னு இருக்கேன் தம்பி, என்ன செய்யலான்னு. அம்மா நீங்கள் தான் நல்லா சமைப்பீங்களேன்னு. அவங்க நல்லா சாடின் கறி வைப்பாங்க, சாடின் கோரிங் நாசி கோரிங் மாதிரி செய்வாங்க. நல்லா ஸ்பெஷலாக செய்வாங்க. ஏன்னா ரொம்ப காசு இல்லை, ஆனால் சாடின் தான் அவங்க செய்வாங்க. ஒரு பெரிய பானையில் செய்வாங்க. ஸோ நிறைய ஏழை பிள்ளைங்களாம் நம்ம கூட்டத்துக்கு வருவாங்க பந்திங்கில். அப்படியே ஒரு நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். அவ்வளோ நல்லா சுவையாக சமைப்பாங்க. அந்த மாதிரி சாடின் சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை. சர்ச்சில் எல்லாம் அவங்க சமைச்சாங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, அந்த உபசரிப்பு, அந்த அன்பை அவங்க காட்டும் பொழுது அவங்களும் அவங்க அன்பை வெளிப்படுத்தினாங்க. அது மூலிமா அந்த குடும்பம் தொடப்பட்டுச்சு. அல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்க போற யாருதுன்னா, இந்த நோப் என்ற ஒரு ஊர்ல தாவீது வந்து அடைக்கலமா போறாரு. சரிங்களா? இது வந்து 1 சாமுவேல் 21வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 21வது அதிகாரம் வசனம் 6, 9 எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 21, 6, 9 2 வசனத்தை வாசி. அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூகத்து அப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவர்கள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். அதற்கு ஆசாரியன், நீ மேலே பள்ளத்தாக்கிலே கொண்ட பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் ஏற்போத்துக்கு பின்னாக ஒரு புறவேலை சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீ எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போ. அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றார். அப்பொழுது தாவீது, அதற்கு நீங்கள் இல்லை, அதை எனக்கு தாரும் என்றார். ஆமென். இங்க வந்து தாவீது சவுல்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர் பின்னால ஒரு 300 பேர் இருக்கிறாங்க. 300 பேர் அவர் பின்னால வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர் குடும்பம் வேற அவரோட இருக்கு. அந்த நேரத்துல பசி பட்டினி வேற. சரிங்களா? அவர் என்ன செய்றாரு, அந்த ஆசாரியரை போய் பார்க்கிறாரு. அங்குள்ள ஆசாரியர் என்ன செய்றாரு, அதை தெரிஞ்சிச்சு, இவர் வந்து பசி பட்டினியோட வந்திருக்கிறாரு. அவர் 3 காரியம் செய்றாரு. என்ன செய்றாரு, அவருக்கு ஒரு பிரேக் கொடுக்குறாரு, அப்பத்தை கொடுக்குறாரு. 2வது பிளேட், கத்தி. 3வது பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம். ஒரு சபையில 3 காரியம் கொடுக்கறத நம்ம வந்து கவனமா இருக்கணும். 1 அப்பம். சரிங்களா? சபையில வேதம் மூலியமாகவும் ஆராதனை மூலமாகவும் ஜனங்களுக்கு அப்பத்தை கொடுக்குறோம். சரிங்களா? ஸ்பிரிச்சுவல் ஃபுட். 2வது பிளேட். நம்மளோட வாழ்க்கையில போராட்டமா இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி அந்த யுத்தத்தை, வாழ்க்கையில யுத்தத்தை எப்படி மேற்கொள்றதுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த வெப்பன்ஸை நம்ம கொடுக்கணும். ஜபம் ஒன்று வெப்பன், செல் குரூப், இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். நம்ம தனியா ஜீவிக்க முடியாது. நம்மளுக்கு we need one another. 3வது ஆசீர்வாதம். ஒரு போதகர் சபையில ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. அது ஆண்டவர் கொடுத்த, இவருக்கு கொடுத்த, யாரு, ஆரோனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து அதை நம்ம கடைபிடிக்கிறோம். அதனால்தான் போதகர்கள் ஆசீர்வதிக்கிறாங்க. Because God wants to bless. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு இருக்கிறார். சொட்டு சொட்டா இல்ல, ஆனா பெரிய மழையை போல ஆண்டவர் நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நம்ம அதை பிடிச்சுக்கணும். நான் பந்திங், அதே வட்டாரத்துல பந்திங்ல ஊழியம் செய்யும் பொழுது நான் ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சேன். நிறைய ஏழை பிள்ளைங்க அங்க இருந்தாங்க. நிறைய குடும்பங்கள், அவங்க குடும்பம்லாம் வந்து அப்பா வந்து ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பாரு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என்ன ஊழியம் செஞ்சா இவங்களெல்லாம் நம்ம சந்திக்க முடியும் சொல்லி டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சோம்.
வேன் எடுத்துக்கிட்டு போயிட்டு பிள்ளைங்களை அழைச்சிட்டு கொண்டு வந்து நல்ல சாப்பாடு கொடுக்கறது. அப்போ சிங்கப்பூருக்கு நான் எழுதி போட்டேன், நம்ம பெரியவங்களுக்கு, ஐயா நான் இந்த ஊழியத்தை நம்ம செய்கிறோம், நம்மளுக்கு கொஞ்சம் காசு அனுப்புங்க அப்படின்னு. ஸோ அவங்களும் அதை பிரயாசப்பட்டு இது ஒரு முக்கியமான ஊழியன்னு சொல்லி காசு அனுப்புவாங்க. நல்ல சாப்பாடுலாம் போட்டு பிள்ளைங்களை படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்தோம். அப்படியே சுவிசேஷமும் சொல்லி கொடுத்தோம். சொல்லி கொடுக்கும் பொழுது பாருங்க, அந்த அந்த டியூஷன் சென்டர்லேருந்து 3 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க டாக்டரு, ஒரு பிள்ளை வந்து என்ஜினியர் ஆயிருக்கு. ஆமே. அந்த டாக்டர் ஆன பையன் வந்து அவன் பேர் வந்து கணேஷ்குமார். ஒரு வாட்டி சர்ச்சில் வந்து கேம் விளையாடுறோம், இங்கேருந்து அங்கே தான் ஓடணும், இங்கேருந்து அங்கே ஓடிக்கிட்டு ஐயோ நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு அந்த மாதிரி ஒரு பொதுன்னு இருப்பான் அந்த பையன். அவனை பார்த்தா ஒரு டாக்டர் மாதிரியே தெரியாது. ஆனால் இப்போ வந்து பெரிய டாக்டராக இருக்கிறான். அப்போ நான் கேட்டேன், என்ன ஆண்டவரேன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நம்ம போடுற அந்த விதை ஒருபோதும் வீணாகாது, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நம்ம மற்றவங்கள வாழ வைக்கிறோம். கிறிஸ்தவங்க மற்றவங்கள வாழ வைக்கிறாங்க. Why mothers are great? யாச்சும் சொல்லுங்க, ஏன் mothers are great? நிறைய mothers இருக்கீங்க, சொல்லுங்க ஏன் mothers are great? சொல்லுங்கம்மா. Passionate, okay, passionate. Sacrificing, தியாகம். Loving, okay. நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா ஒரு வார்த்தை சொல்ல போறேன். அந்த மதர்ல ஒரு வார்த்தை இருக்கு, அது என்ன வார்த்தையா இருக்கும்? மதர்லயே அந்த வார்த்தை இருக்கு, ஆதர். தேங்க்யூ சிஸ்டர். ஆதர்ஸ். அம்மா வந்து எப்பொழுதும் கணவன், பிள்ளைங்க, மற்றவங்கள தான் ரொம்ப யோசிப்பாங்க. அதனால்தான் மதருக்கு அந்த ஆதர்னு வருது. ஒரு அலையிலியா சொல்லுவோமா? அதனால்தான் மதர்ஸ் ஆர் கிரேட். அலையிலியா. ஒரு கேத்தலிக் பிரீஸ்ட் வந்து ஊழியத்தில் ஒரு ஜெயிலேருந்து வந்த பையனுக்கு வந்து உதவி செஞ்சார். வீட்டுக்கு வரைக்கும் கூப்பிட்டாரு, நல்ல சாப்பாடுலாம் போட்டார். சொன்னார், கொஞ்ச நாள் இங்கே தங்கு தம்பி, ஒரு வேலை பார்த்து நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். ராத்திரி தூங்கும் பொழுது இந்த பையன் என்ன செஞ்சுருக்கிறான், திருடிட்டு ஓடிடுவோம்னு சொல்லிட்டு அந்த அறையில் இருந்த அந்த கேண்டில் ஸ்டாண்ட்லாம் இருக்குல்ல, கேண்டில் ஸ்டாண்ட் இதெல்லாம் எல்லாம் அழுகிட்டான், சில்வரோட எல்லாம் அழுகிட்டு ராத்திரியோட ஓடிட்டான். ஓடிட்ட பிறகு அவன் ரோட்டில் நடந்து போகும்பொழுது போலீஸார் பார்த்துட்டாங்க. இவன் என்னடா ஒரு மாதிரியா இருக்கான், இவனை சஸ்பிஷியஸாக இருக்கான்னு சொல்லி அவனை நிறுத்தும் பொழுது அவன் சாக்கில் பார்த்துருக்குறாங்க, இந்த சில்வர் ஸ்டைன்லாம் இருக்குது. எதிரா இதெல்லாம் கேட்டிருக்கான். அப்போ அந்த பையன் சொல்லியிருக்கிறான், எனக்கு ஒரு ஆள் கொடுத்தாங்கன்னு சொன்னான். இது கொடுத்த மாதிரி தெரியல, நீ திருண்ண மாதிரி இருக்குன்னு. அவனும் ஒத்துக்கிட்டான் திருண்ணன்னு. சரி எங்கடா திருண்ண, அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேத்தலிக் பிரீஸ்ட் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறான். கதவை தட்டியிருக்கிறாங்க. கேத்தலிக் பிரீஸ்ட் தான் திறந்தாரு. அப்புறம் போலீஸார் சொல்கிறாங்க, ஐயா இந்த பையன் அவனே ஒத்துக்கிட்டான், உங்கள் வீட்டிலேருந்து இதை திருடிட்டான்னு. அப்போ அந்த பிரீஸ்ட் சொன்னார், ஐயோ அவன் திருடல, நான் இன்னும் 2-3 ஜாமான் எடுத்து வச்சுருக்கேன் அவனுக்கு கொடுக்கறதுக்கு, அதை மறந்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இதை இங்கே வாடான்னு சொல்லிட்டு அந்த மற்ற சில்வர் ஜாமான் அவனோட கையில் கொடுத்துருக்குறாங்க. போலீஸார் பார்த்தாங்க, சரி இவங்க திருடல பொழுது சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மனுஷன் இந்த பிரீஸ்ட் செஞ்ச இந்த காரியத்தை குறித்து மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான். அல்லேலூயா. ஊழியக்காரன் வந்திருக்கிறான், அவனும் ஒரு பிரீஸ்டா வந்திருக்கிறான். பாருங்க, அந்த உபசரிப்புல அந்த நாணயம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து தாவீது அந்த ஆசாரியரை தேடி வராரு. அவர் 3 ஆசீர்வாதங்களால நிரப்புறாரு. அப்பத்தை கொடுக்குறாரு, கத்தியை கொடுக்குறாரு, 3வது ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. நம்ம ஆசீர்வதிக்கிற ஜனங்களாக நம்ம எழும்ப வேண்டும். ஆமென், ஆமென். கடைசியா நம்ம பார்க்க போறது யாருன்னா, ஜெரபத் வீடோ விதவை. அவங்க வந்து எலியாவுக்கு போஜனம் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அவங்களும் அவங்க மகனும் சாப்பிட்றதுக்கு விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த தீர்க்கதரிசி எலியா வராது. இந்த கதையில என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன்னா, poor does not mean don't give. நம்ம என்ன சொல்றோம், ஏழையா இருக்கியா, சரி நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏழையும் கொடுக்க முடியும், ஏழையா இருந்தாலும் நீ கொடுக்க முடியும்.
நம்ம வந்து நுப்பாட்டிடுறோம். நீ ஏழை, நீ ஒன்றும் கொடுக்காத, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறோம். இல்லை, உன்னால் கொடுக்க முடியும். அந்த விதவை இருக்கிற அந்த அப்பத்தையும் அவங்க என்ன செய்றாங்க, அதை வந்து எலியாவுக்கு அவங்க கொடுக்குறாங்க. Poor does not mean they are not generous. எனக்கு உதவி செய்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க. ஆமேன் சொல்லுமா? ஆமேன், ஆமேன். பணக்காரங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, ஏழை ஜனங்க அப்படி கொடுப்பாங்க. எனக்கு நான் வீடு வீடாக ஒரு வாட்டி நான் ஜலம் பஸ்டாரில் லிட்டில் இந்தியாவில் ஊழியம் செய்யும் பொழுது, நான் வீடு வீடாக போகும் பொழுது ஒரு அம்மா வீடை தாண்டுறேன். எனக்கு தெரியுது யாரோ இறந்து போயிருக்காங்க, அவங்க படம் மாலை போட்டிருக்கு, மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி கிடந்துச்சு. அப்போ தெரிஞ்சு சாவு அந்த இடத்துல நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் தாண்ட போகிறேன். திடீர்னு அந்த அம்மா வெளியே வந்தாங்க. தம்பி, என்ன தம்பி வேணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் சர்ச்சிலேருந்து வந்திருக்கிறேம்மா, சவுலிஷ் நாமிலேருந்து இந்த பக்கம் வந்தேன், டொனேஷன் கொலெக்ட் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். உடனே உள்ளுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க டீ கலக்கி கொடுத்து, தம்பி என் கணவர் போன வாரம் தான் இறந்தாரு, 2-3 நாளைக்கு முன்னால் தான் இறந்தாரு. வீட்டில் அவ்வளவு நானும் வேலைக்கு போகல, கணவர் தான் வேலை செஞ்சேன், மாரடைப்பில் இறந்துட்டாரு. ஆனால் இருக்கிறது 2 வழி தான் என் கையில் இருக்குது, அந்த டொனேஷனாக வச்சுக்கிங்க. என்னையும் ரொம்ப தொட்டுச்சு அந்த காரியம். அப்புறம் வாரம் அவங்கள போய் பார்க்க போனேன். அப்புறம் ஒரு வருஷம் பிறகு அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? அதான் உபசரிப்பு. இதெல்லாம் வந்து ஒரு ஆசீர்வாதமான காரியம். அதை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை பயன்படுத்துவார். We must make best of every opportunity God has given us. எல்லா சந்தர்ப்பத்தையும் நம்ம பயன்படுத்தணும். நான் உட்லண்ட்ஸ் ஸ்காட்ஷே பாயிண்ட்ல யூனிஃபார்ம்ல தான் போயிட்டு இருந்தேன். அந்த டிஷ்யூ வைக்கிறது வந்து ஒரு மலாய்க்காரர், அவர் உடனே பார்த்து சொன்னார், பைலட் என்கிட்ட டிஷ்யூ வாங்குங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயா நான் டிஷ்யூ வாங்கினா ஃபேஸில் தேய்ச்சினா எல்லாம் பிஞ்சிக்கிட்டு வந்துடும், ஒட்டிக்கும், அதனால் நான் எங்கச்சி தான் யூஸ் பண்ணேன், நான் வேணான்னு சொல்லிட்டு பரவாயில்ல நான் காசை கொடுக்குறேன்னு. அப்புறம் அப்படியே பேசும்பொழுது ஜோக்லாம் பண்ணும் பொழுது அவர் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டேன். நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு உதவி தேவைப்படுற பிறகு நான் உங்களை வந்து பார்க்குறேன்னு. அவரும் ஒரு மலாய்க்கிறார், அப்துல்லா கரீம் அவர் பேர். ஸோ வீட்டுக்கு போகிறேன், ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. 25 பூனையை வச்சிருக்கிறார் உள்ளுக்கு. வீடெல்லாம் சீல் பண்ணி 10ஆம் மாடியில் வர இருக்கிறாரா, விண்டோ சீல், டோரும் சீலு, என்னென்னமோ கம்பிலாம் போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாரு. வீடே நாறுது. நான் ஜெபத்தோட தான் உள்ளுக்கு போனேன். அவர் சொன்னார், எனக்கு யாரும் இல்லை தம்பி, பிரதர், எனக்கு யாரும் இல்லை, இந்த பூனைக்கு தான் என்னோட சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காரு பூனைக்கு. அப்புறம் நான் கிளம்பும் பொழுது நான் சொன்னேன், அப்துல்லா உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாமான்னு. அவர் சொன்னார், நீ ப்ரே பண்ணும்பொழுது ஒரு கண்டிஷன், உங்கள் கையை என் தலைமால் கையை வச்சு ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லுவார். மலாய்க்காரர். அப்போ நான் இயேசு பேரை சொல்லி அவர் மேல் நான் ஜெபிக்கிறது உண்டு. ஒரு சில வாரங்களுக்கு பிறகு திடீர்னு ஃபோன் வருது, அழுகுறாரு ஃபோனில். இந்த எஸ்பிசிஐக்காரங்களும் ஹெச்டிபியும் வரப்போகிறாங்க வீட்டுக்கு, என் பூனையெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறாங்க, நான் குதிச்சு போகிறேன், 10ஆம் மைல் குதிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், நீங்கள் இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி அவர்கிட்ட ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் எந்த தேதி வராங்கன்னு. சரி, அந்த தேதியில் நானும் போனேன். அப்புறம் நான் ஹெச்டிபிக்காரங்கள்ட்ட பேசினேன், ஐயா இவர் கொஞ்சம் தனியாக இருக்கிறாரு, பாசமாக வர பழகிட்டாரு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க, ஒரு 2 பொண்ணுனாச்சும் வச்சுட்டு போங்கன்னு அப்படின்னு சொன்னேன். அப்போ எஸ்பிஎஸ்சிக்காரங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, 2 ஆம்பளை பொண்ணை மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆமாம். ஸோ இன்னமும் தொடர்பில் இருக்கிறோம். இன்னமும் அவர் எனக்கு ஜெபிக்க சொல்லுவார். ஆஸ்பத்திரியில் சில நேரத்தில் அட்மிட்டட் ஆகிட்டாங்கன்னா நான் ஆஸ்பத்திரியில் அவரோட இருப்பேன். அந்த மாதிரி அன்பு, இந்த பாசம் அவங்களுக்கு தெரிய வைக்கும் பொழுது அவங்க இதெல்லாம் தொடப்படுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன காரியமாக இருக்கலாம் சிலருக்கு, ஆனால் எனக்கு வந்து அது ஆண்டவர் கொடுக்குற ஒரு மகிமையான காரியங்கள். அதை பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால் வீட்டை திறங்க, வீட்டு கூட்டம் நடத்துங்க. எங்கே பைபிள் திறக்கப்படுது, எங்கே ஜெபம் இருக்கோ அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும்.
ஆமென். நான் ஃபோன் எடுத்துகிட்டு வரல, பேக்கில் வச்சுருக்கிறேன். ஃபோனில் வந்து பைபிள் இருக்குது. ஆனால் பரிசுத்த ஃபோனாக மாறுமா? இல்லை. அதனால் எல்லாரும் அவங்க பைபிளை கையில் தூக்கிட்டு வரணும். இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது பைபிள் தூக்கத்தெல்லாம் ரொம்ப பார்க்குறதில்ல. ஆண்டவர் வந்து கையில் எழுதினாருன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் கையில் எழுதினாரு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பைபிளை தூக்குங்க. அந்த பைபிளில் ஒரு வல்லமை இருக்குது. அதை வாசிக்க வாசிக்க உங்களை பெரிய மனுஷனாக கொண்டு வரும். உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கும். பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கதையெல்லாம் சொல்லிக் கொடுங்க. வேதத்தின் படியில் சொல்லிக் கொடுங்க. ஜெபத்தை சொல்லிக் கொடுங்க. அது உங்களுக்கு இப்போ கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது அருளுடையே அது கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வேதத்தை நம்ம வாசிக்கணும். வேதத்தை புரட்டுங்க. ஒரு டிசிஷன் எடுங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே நான் பைபிளை படித்து முடிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மாதிரி ரெசல்யூஷன்லாம் புது வருஷத்தில் எடுங்க. படிங்க. ஒரு 4 சாப்டர் 10 சாப்டர் படிங்க. படிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மளை மாற்றும். பிகாஸ் ப்ரேயர் சேஞ்சஸ் திங்ஸ். எல்லாரும் சொல்லுவாங்க ப்ரேயர் சேஞ்சஸ் காட்னு. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா ப்ரேயர் எக்ஸ்சேஞ்ச் வித் காட். சில நேரத்தில் நம்ம ப்ரே பண்ணும் பொழுது ஆண்டவர் அவர் இறங்கி வந்துடுவார். நமக்காக மகன் ஜபிச்சிருக்கான்னு சொல்லி அவர் வந்து ஒரு அற்புதம் செய்வார் நம்ம வாழ்க்கையில். அதுதான் அற்புதம். ஜெபம் வேண்டியவங்க நீங்கள் கை தூக்குங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். உங்கள் உள்ளத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்கும். நம் ஆண்டவர் பெரியவர். நம் ஆண்டவர் மகத்துவமான ஆண்டவர். அவர் ஆசீர்வதிக்கணும்னு நம்ம மத்தியில் இருக்கிறாரு. இன்னைக்கு பெரிய காரியங்கள்லாம் நடக்கும். சில பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. சில வேளையில அந்த உறவுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். ஆனா உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். சில பிள்ளைங்க வெளியூர்ல இருப்பாங்க. சில இடத்துல தொடர்பு இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அதுலயும் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்வாரு. சரீரத்துல உங்களுக்கு ஏதாவது நோவு, பிரச்சனை, வியாதி இப்படின்னு இருந்தாலும் கூட உங்க ஜெபம் கேட்கப்படும். உங்க ஜெபம் கேட்கப்படும். ஒரு வல்லமையோட ஆண்டவர் இறங்குவாரு. அவர் ஆசீர்வதிச்சார்னா எல்லா சீக்கையும் எடுத்து போடுவார். எல்லா சீக்கையும் எடுத்து போடுவார். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். மன பாரத்தோடு வந்திருக்கலாம். பண பிரச்சனையா இருக்கலாம், வீட்டு பிரச்சனையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். உறவுல சகோதர சகோதரிகள் மத்தியில பிரச்சனை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அது சரி பண்ணுவார், சரி செய்வார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். பிள்ளைங்களுக்காக அதிக தாய்மார்கள் ஜெபிக்கிறீங்க, தந்தைமார்கள் ஜெபிக்கிறீங்க. பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். பிள்ளைங்க ஆண்டவர் சொத்து. நம்ம ஆண்டவருக்கு திருப்பி கொடுக்கணும். அந்த பிள்ளைங்களை ஆண்டவருக்கே கொடுக்கணும். ஆபிரகாம் ஈசாக்க வெளிப்படுத்தல வச்சாரு. அதனால்தான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். நம்ம பிள்ளைங்களை பலிப்பிடத்துல வைக்கணும். ஜெபத்துல பலிப்பிடத்துல வைக்கணும். ஆண்டவரே, பிள்ளைங்க உம்முடைய சொத்து ஆண்டவரே. என் பிள்ளைங்களை பயன்படுத்துங்க. ஞானத்தால வளர செய்யுங்க ஆண்டவரே. கல்வியில சிறந்து விளங்கணும் ஆண்டவரை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த வல்லமை இறங்கும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. அப்பா பிதாவே, ஆண்டவரே, கையை தூக்கினவங்களுக்கும் கையை தூக்காதவங்களுக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் தேவை உண்டு ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். உங்களோட வல்லமையை ஆவியால நிரப்புங்க. மகனே மகளே, நீ பயப்படாத, நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆற்றை தேற்றி வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே ஒரு புதிய காரியங்கள்லாம் நடக்கும். ஏன்னா நம் ஆண்டவர் பெரியவர், நம் ஆண்டவர் பெரியவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபை ஜெபிக்கிற ஒரு சபை ஆண்டவரே. ஊழியக்காரங்க ஜெபிக்கிற ஒரு தாசர்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை ஆவியால நிரப்புங்க ஆண்டவரே. இந்த ஈஷு வட்டாரத்தை தொடுங்க ஆண்டவரே. பிரேயர் டிரைவ்லாம் செய்யும் பொழுது இன்னும் அநேக ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. நீங்க நல்ல ஆண்டவரப்பா. இந்த வட்டாரத்தை நீங்க நேசிக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு வல்லமே 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 இந்த காலை வேளையில காண செய்யுங்க ஆண்டவரே. நம்ம ஜெபம் சின்னதா இருக்கலாம், ஆனா நம்ம ஆண்டவர் பெரியவர். நம் ஆண்டவர் பெரியவர், மகத்துவமானவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு வல்லமையோடு இறங்குங்க ஆண்டவரே. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. இந்த கூட்டம் பெருகணும் ஆண்டவரே. பல ஆராதனை, தமிழ் ஆராதனை நடக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே.
Thank you, Father. Thank you, Father. Bless, Lord. Bless once again. Thank you, Father. இவை எல்லாம் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்துல மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், ஆமென்.